இன்னைக்கு கேள்வியினுடைய பதில்கள். முதல் கேள்வி, பாபா எப்படி இருக்கிறார்? குழந்தைகளையும் எவ்வாறு ஆக வேண்டும் என்கிறார். அதனுடைய பதில், பாபா இனிப்பு மலையாக இருக்கிறார். ரொம்ப இனிப்பானவர் அவர். அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் இனிமையான தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து மிக மிக இனிமையானவராக ஆக வேண்டும். அவரை நினைச்சாலே போதும், அவரை மாதிரியே நம்மளை ஆக்கிடுவார். அந்த மாதிரி ஆகணும்னு பாபா சொல்றாரு. ரெண்டாவது கேள்வி என்ன இருந்தது? தந்தை என்ன வரம் கொடுக்கிறார்? அதாவது முரளியில வந்த வரதானம் கிடையாது, முரளிக்குள்ள வந்த வரதானம். என்ன வரம் கொடுத்தாரு பாபா? என்னை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் புருஷோத்தமராக ஆவீர்கள். ஞான ரத்தனங்களை தாரணை செய்வதன் மூலம் நீங்கள் எதிர்காலத்தில் 21 பிறவிக்கான கோடான கோடிகளுக்கு அதிபதி ஆவீர்கள் என்று தந்தை வரம் அளித்தார். ஞாபகம் வச்சிருப்பீங்களா? பாபா நினைச்சா புருஷோத்தமரா ஆயிடலாம். ஞானத்தை தாரணை பண்ணா 21 ஜென்மத்திற்கு பல கோடி மடங்கு அதிபதியா ஆகலாம். மூன்றாவது, பாபா எங்கு இருக்கிறார்? இனிமையான தந்தையின் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக மிக இனிமையான தந்தை உங்கள் பார்வையின் முன்னால் இருக்கிறார். உங்களுடைய பார்வையில முன்னாடி இருக்கிறாரு. இதை ஏன் சொன்னாரு? ஏன்னா அவரு மறைமுகமா இருக்கிறாரு, அதனால சொல்லிக்கிறாரு, நான் உங்க பார்வையில இருக்கிறேன் அப்படின்ட்டு. நாலாவது, பாபா ஆசிரியராகிய குழந்தைகளுக்கு என்ன அறிவுரை கூறுகிறார்? ஆசிரியராகி என்ன அறிவுரை கூறுகிறார்? அதுக்கு பதில், குழந்தைகளே தினந்தோறும் தனது நினைவின் சார்ட்டை வையுங்கள். வியாபாரிகள் இரவில் கணக்கு பார்க்கிறார்கள் அல்லவா? ஆகவே நீங்களும் வியாபாரிகள் தான். எந்த அளவு தந்தையை அதிகமாக நினைப்பீர்களோ அந்த அளவுக்கு சுகத்தை அடைவீர்கள். அப்புறம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட், சிவபாபாவினுடையவராக ஆகிவிட்டீர்கள் என்றால் டேஸ் ஆகிவிட்டீர்கள். சேஃப்டி, பாதுகாப்பு நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். அடுத்து, யாரிடம் டேஸ் இல்லையோ அவர்களிடம் டேஸ் உள்ளது. எல்லாம் சொல்லிட்டீங்க. யாரிடம் எதுவுமே இல்லையோ அவர்களிடம் எல்லாமே உள்ளது. மூன்றாவது, டேஸ் தனது டேஸை டேஸ் ஆகி டேஸை பார்க்க வேண்டும். டேஸை பார்க்க வேண்டும். மூன்றாவது அது இல்லையா? சாட்சியாகி தனது நடத்தையை பார்க்க வேண்டும். சாட்சியாகி தனது நடத்தையை பார்க்க வேண்டும். நான்காவது, ஞானத்தின் பொருள் டேஸ் மற்றும் டேஸ் ஆகுதல். ஞானத்தின் பொருள், ஞானம் என்றாலே என்ன? அனுபவம் செய்தல் மற்றும் அனுபவி ஆக்குவது. ஐந்தாவது, டேஸ் ஆகி சேவை செய்வது. டபுள் லைட் ஆகி சேவை செய்வது, நினைவில் இருந்து சேவை செய்வது, இதுவே வெற்றிக்கான சாதனம். ஓம் சாந்தி.